இப்பொழுது கவியரங்கம். பாட்டரசர் கி. பாரதிதாசன் அவர்கள் பிரான்ஸ் கம்பன் கழகம் அவர்களை தலைமையேற்று கவியரங்கம் சிறப்புற நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுடன் கவிதை வழங்க வருமாறு கவிதாயினிகள் திருமதி மலர்வாணி ஜெயராஜ், கவிப்பாவை சாவித்ரி, திருமதி அன்பரசி சுமதி நடராஜன், திருமதி அருணா என் செல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்குமாறு பிரான்ஸ் கண்ணதாசன் தலைவர் டாக்டர் சிவபிரகாசம் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். பதினான்காம் ஆண்டு கவியரசர் கண்ணதாசன் விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் கழக அன்பர்களை அன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இனிய விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நல்லுரை வழங்கிய பிரான்ஸ் தமிழ்ச்சங்க தலைவர் பேராசிரியர் தசரதன் ஐயா அவர்களே, கம்பன் கழகத்தின் பொருளாளர் கவிஞர் தணிகா சமரசம் ஐயா அவர்களே, பேராசிரியர் தளிஞ்சை முருகையன் ஐயா அவர்களே, என் இனிய நண்பர் பாமல்லன் அவர்களே, மாமல்லன் அவர்களே, இப்பொழுது அவர் பாமல்லனாக ஆகிவிட்டார். நிலா என்ற தலைப்பிலே தமிழை உலாவரச் செய்த நண்பர் பாரிஸ் பார்த்தசாரதி அவர்களே, எங்கள் கழகத்தின் இணை செயலாளர் பாவலர் நல்லாசிரியர் தேவராஸ் ஐயா அவர்களே, இலக்கிய இணையராக இணைந்து பவனி வருகின்ற பாவலர் சரோஜா அவர்களே, இந்த காட்சியை மிக அழகாக பதிவு செய்து கொண்டிருக்கின்ற நண்பர் கணேசன் அவர்களே, அவர் பார்ப்பதற்கு தான் வால்மீகி போல் இருப்பார், ஆனால் ஒரு ஆன்மீகவாதி அவர். கம்பன் கழகத்தின் மகளிர் பிரிவைச் சேர்ந்த எங்கள் அன்புக்குரிய அக்கா ஆதிலட்சுமி அவர்களே, எங்க காணோம் அவங்கள? அக்கா முன்னாடி வாங்கக்கா, நீ அங்க பேசின்னு இருக்கக்கூடாது. திருமதி சுகுணா அவர்களே, எல்லாரையும் அழைச்சு ஒருவரை அழைக்காம விட்டால் அது பெரிய குறையாகிவிடும். வீட்டிலே எனக்கு நிறையாக உணவு கிடைக்காது. என்னுடைய துணைவியார் குணசுந்தரி அவர்களே, நீங்க எல்லாரும் சுகுணான்னு ஒன்று இருக்கிறதா நினைச்சுக்காதீங்க. குணசுந்தரி இது என்ன தெரியல, வீட்டில் பேர் சொல்லி கூட நான் கூப்பிடுறது இல்லை, அவ்வளவு பயம். நாங்கள் பேசுகின்ற கவிதைக்கெல்லாம் அழகிய ஒளியளித்து கையொலியளித்து எங்கள் கவிதையை வரவேற்கின்ற என் மாணவர் நடராஜன் அவர்களே, என் மைத்துனர் தமிழ்வாணன் அவர்களே, இங்கே அழகிய நடனத்தை கொடுத்த இனிய குழந்தை, அவனை குழந்தை தான் சொல்லணும், குழந்தை பருவத்தில் தான் இருக்கிறான் இப்ப. ஆனால் அவனுக்கு இயற்கையாகவே நடனத்தின் மீது இருந்த ஓர்
பற்றால் ஆசையால் அவன் தானாக கற்றுக்கொண்டு இப்ப முறையாக கற்றுக்கொள்கிறான். நான் முன்பே ஒரு முறை அரங்கத்திலே சொல்லியிருக்கின்றேன், இவனுடைய அரங்கேற்றம் கம்பன் விழாவிலே அரங்கேறும் என்று. ஒரு முறை நான் சொல்லியிருக்கின்றேன், உன்னுடைய அரங்கேற்றத்தை நான் கம்பன் விழாவிலே நடத்துகின்றேன், கற்றுக்கொள். கம்பன் கழகத்திலே ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறோம். அரங்கேற்றம் ஆவாதர்களை நாங்கள் மேடை ஏற்றுவதில்லை. கம்பன் கழகத்திலே அப்படி ஒரு கட்டுப்பாடு உண்டு. நாடகம், நாட்டியங்கள், தேர்வு செய்யப்பட்ட நாட்டியங்களே அங்கு அளிக்கப்படும். மொழி உணர்வும் இன உணர்வும் உடைய நாட்டியங்களை மட்டுமே கம்பன் கழகத்திலே கொடுப்போம். ஆனால் விக்ரம் அவர்களுக்கு அது விதிவிலக்கு செய்யப்பட்டு அவர் இஷ்டத்துக்கு கொடுக்கிறோம். அவனை வளர்த்து எடுக்கின்ற அவர் தாய் தந்தையரையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன். கவியரங்கம் இது சுவைப்பதற்கு பேச்சு நிலாவை பற்றி பேசினார் அல்லவா, அது கேட்கலாம். ஏன்னா தேன் நிலவு, தேன் நிலவை கேட்பதற்கு அனைவருக்குமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் இப்போது வருவது கவி நிலவு. இது செந்தமிழினுடைய கலை நிலவு. தமிழ் மொழியில் கவி என்பது தமிழின் கலையிலே உயர்ந்து தலையாக நிற்பது. தமிழ் கலையிலே உயர்ந்து தமிழின் தலையாக நிற்பது கவிதை. நான் கிட்டத்தட்ட இந்த கவியரங்கத்தை ரொம்ப அழகாக நடத்தணுன்ற ஒரு முடிவில் தான் வந்தேன். ஆனால் நாங்கள் இப்போ 6 மணிக்கெல்லாம் சரவணியின் தாம்பில் இன்னொரு கூட்டத்துக்கு போகணும். அங்கே ஒரு பட்டிமன்றத்துக்கு காத்து கொண்டு இருப்பார்கள். அதனால் சுருக்கமாக என்னுடைய கவிதையை தொடருவதற்கு முன்பு மரபை முன்னிட்டு முன்னுரையாக சில செய்திகளை உரைக்குமாறு நம்முடைய மருத்துவர் தா. சிவப்பிரகாசம் அவர்களை வேண்டுகிறேன். என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, கண்ணதாசன் கழக கண்மணிகளே, இங்கு வந்துள்ள அனைத்து உள்ளங்களே, கண்ணதாசன் கழகத்திற்கு 14 ஆண்டும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்ட அனைத்து தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். கம்பன் கழக தலைவர் அவர்கள் அனைவரையும் பெயரை சொல்லி வரவேற்று விட்டார். அதையே திருப்பி நான் சொல்ல விரும்பவில்லை. அனைவரையும் பிரான்ஸ் கம்பன் கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். புதிதாக வந்த திரு செல்வி நாத்தஷா பத்மநாபன், மயிலினி பத்மநாபன் அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம செல்வன் விக்ரம் பொன்னுசாமி அவர்களின் நடனத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனக்கு 2-3 ஆண்டுகளாகவே அந்த செல்வனின் நடனத்தை நம்ம நிகழ்ச்சியில் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இந்த முறைதான் வாய்ப்பு கிடைத்தது. உங்களுக்கும் வணங்கி நன்றி சொல்கிறேன். இப்பொழுது கவியரங்கம் நடக்கும். நான் கவியரங்கத்திற்கு ஏன் முன்னிலை போட்டுக்கொண்டேன் என்றால், அங்கே இருந்தால் ரசிக்க முடியுமோ முடியாதோ என்பதற்காகத்தான் நான் இங்கே வந்து அமர்ந்து அதை ரசிக்க வேண்டுகிறேன். அதாவது கண்ணதாசனுக்கு பாரதிதாசன் கவியரங்கம், கவியரசுக்கு பாட்டரசரின் பாவரங்கம். இந்த பாவரங்கத்தை உங்களை போல் நானும் ரசிக்க காத்து கொண்டிருக்கிறேன். எனவே கவியரங்கத்தை நடத்தி தருமாறு கம்பன் கழக தலைவர், உலக தொல்காப்பிய மன்றம் தலைவர் அனைவர்களை இந்த விழாவினை கவியரங்கத்தை சிறப்புடன் நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருமால் வணக்கம். நீர் கொண்ட மேகங்கள் வேர் கொண்ட மலை மீது நிறை கொண்ட நெடுமாலே வாராய். நீர் கொண்ட மேகங்கள் வேர் கொண்ட மலை மீது நிலை கொண்ட நெடுமாலே வாராய். நேர் கொண்ட நெறி கொண்டு தேர் கொண்ட எழில் கொண்டு நிறை கொண்ட தமிழல்லி தாராய். கூர் கொண்ட கரு கொண்டு குளிர் கொண்ட வளங்கொண்டு குழல் கொண்ட இசையல்லி சேர்ப்பாய். குணங்கொண்ட சொற்கொண்டு மனங்கொண்ட நற்செண்டு குடிகொண்ட அணியல்லி வார்ப்பாய். பார்கொண்ட அடிகொண்டு பண்கொண்ட உளங்கொண்டு பாகொண்ட என் மீது வைப்பாய். பணி கொண்ட விழி கொண்டு பழங்கொண்ட மொழி கொண்டு பரந்தாம ஒரு பார்வை பார்ப்பாய். கார் கொண்ட உருவோனே கனி கொண்ட அருளோனே
கார் கொண்ட உருவோனே கனி கொண்ட அருளோனே கவியல்லி என் நெஞ்சில் பூப்பாய். தார் கொண்ட திருமாலே சீர்கொண்ட செழுமாலே தாள் தொட்டு தொழுகின்றேன் காப்பாய். தமிழ் வணக்கம். சீர்பூத்த தமிழே உன் சீர்பூத்த தமிழே உன் பேர் பூத்து கவி பாட சிங்கார சொல்லேந்தியாடு. இந்த அரங்கில் சீர்பூத்த தமிழே உன் பேர் பூத்து கவி பாட சிங்கார சொல்லேந்தியாடு. தேனாறு பாய்ந்தோட தீஞ்சோலை பூத்தாட தெம்மாங்கு நடையேந்தியாடு. தேனாறு பாய்ந்தோட தீஞ்சோலை பூத்தாட தெம்மாங்கு நடையேந்தியாடு. ஏர்பூத்த நிலமாக கார்பூத்த வளமாக என் மார்பில் அணியல்லி சூடு. ஏர்பூத்த நிலமாக கார்பூத்த வளமாக என் மார்பில் அணியல்லி சூடு. என்னாலும் உன் பிள்ளை பொன்னான புகழ்மேவ எழிலேந்தி பூக்கட்டும் ஏடு. என்னாலும் உன் பிள்ளை பொன்னான புகழ்மேவ எழிலேந்தி பூக்கட்டும் ஏடு. நீர் பூத்த மறையாக நிலம் பூத்த மழையாக நீர் பூத்த மறையாக நிலம் பூத்த மழையாக நெஞ்சத்தில் தமிழே நீ கூடு. நெறி பூத்த நோக்கோடு நிறை பூத்த வாக்கோடு நிலையாக தர வேண்டும் பீடு. பார்பூத்த மொழியாவும் பார்ல பூத்த எல்லா மொழியும் பார்பூத்த மொழியாவும் பயன் பூத்து நின்றாலும் பண்பூத்த தமிழே பூக்காடு. பாட்டுக்கு அரசாக்கி பகையோட்டு முரசாக்கி பறிவோடு இங்கென்னை நாடு. தமிழே பாட்டுக்கு அரசாக்கி பறையோட்டு முரசாக்கி பறிவோடு இங்கென்னை கூடு. அவை வணக்கம். தேனாறு தமிழ் தேனூரும் தமிழ்நாடு சீரூரும் இசை நாடி திரண்டிங்கு வந்தோரே வணக்கம். தேனூரும் தமிழ்நாடு தேனூரும் தமிழ்நாடு சீரூரும் இசை நாடி திரண்டிங்கு வந்தோரே வணக்கம். சிறப்பூரும் சான்றோரே செழிப்பூரும் ஆன்றோரே செவிமேவி என் பாட்டு மணக்கும். சிறப்பூரும் சான்றோரே செழிப்பூரும் ஆன்றோரே செவிமேவி என் பாட்டு மணக்கும். மானூரும் விழிகொண்டு மதுவூரும் மொழி கொண்டு வந்துள்ள பெண்டீரே வணக்கம். ஏமா கை தட்டுங்களம்மா, உங்களை தானே சொல்றேன். உங்களை மானுன்னு சொல்றேன், மதுவூரும் மொழின்னு சொல்றேன். ஒரு சமயம் மயங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? மானூரும் விழிகொண்டு மதுவூரும் மொழி கொண்டு வந்துள்ள பெண்டீரே வணக்கம். மாண்பூரும் என் பாட்டு மதியூரும் என் பாட்டு மழையாக நெஞ்சத்தை நனைக்கும். ஊனூரும் உணர்வேந்தி வானூரும் ஒளியேந்தி ஒப்பூரும் இளையோரே வணக்கம். உயர்வூரும் வண்ணத்தி ஒளியூரும் என் சொந்தம் உள்ளத்தை தாளாட்டி அணைக்கும். நானூறு உண்கின்ற மீனூரும் குழம்பாக நல்வாசம் என் பாட்டு கொடுக்கும். நானூறு உண்கின்ற மீனூரும் குழம்பாக என் மனைவி வைக்கிற மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால்தான் பொறுமையா பாடுறேன். நானூறு உண்கின்ற மீனூரும் குழம்பாக என் பாட்டு நல்வாசம் என் பாட்டு கொடுக்கும். நாளத்தை வெல்கின்ற கோலத்தை என் பாட்டு நாள்தோறும் இனம் ஓங்க படைக்கும். கண்ணதாசனை குறித்து நிறைய கவிதை எழுதியிருக்கிறேன். காலம் இருந்தால் படிப்பேன், காலம் இல்லை என்றால் வலையில் பார்த்துக் கொள்ளுங்கள், என்னுடைய மின் வலையில் பார்த்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் தொடக்க கவிதையாக நான் முடிப்பு கவிதையாக வைத்திருந்த கண்ணதாசனுடைய கவிதையை தொடக்க கவிதையாக கொடுக்கின்றேன். வட்டிக்கு கணக்கெழுதி வாழ்க்கை நடத்துகின்ற செட்டி குடும்பத்தின் சீரோங்க வந்த கவி. அவனே சொல்றான், செட்டி குடும்பத்தில் நான் பிறந்தேன். வட்டி கணக்கெழுதி வாழ்க்கை நடத்துகின்ற செட்டி குடும்பத்தின் சீரோங்க வந்த கவி. பட்டி தொட்டியெல்லாம் பாட்டு மனம் வீச கட்டு மலராக கவிதைகளை தந்த கவி.
கொட்டு மழையாக கோல தமிழ் மொழியை இட்டு மகிழ்ந்திடவே இங்குதைத்த நல்ல கவி. துட்டுக்கு பாடியதும் மெட்டுக்கு பாடியதும் கண்ணதாசன் துட்டுக்கு பாடியதும் மெட்டுக்கு பாடியதும் பொட்டு சுடராக பொழியும் திரையுலகில். 8 திசை கொண்ட இயற்கை எழில் 8 திசை கொண்ட இயற்கை எழில் கைவிரல் கட்டுக்கு வந்து கவியாகி ஒளி வீசும். பிட்டுக்கு மண் சுமந்த பெருமாள் கவிதையும் கட்டி தயிருண்ட கண்ணன் கவிதையும். பிட்டு சுமந்த பெருமாள் கவிதையும் கட்டி தயிருண்ட கண்ணன் கவிதையும் எட்டினமை போக்காமல் இன்பம் அளித்திடுமே. புட்டி போதையிலே புரண்டு கிடந்தாலும் புட்டி போதையிலே புரண்டு கிடந்தாலும் குட்டி போதையிலே கூடி கிடந்தாலும் புட்டி போதையிலே புரண்டு கிடந்தாலும் குட்டி போதையிலே கூடி கிடந்தாலும் பட்ட சுகையாவும் பாட்டாக மாறி வரும். கெட்ட மனத்திற்கு கொட்டி புட்டி தரும். முட்டும் பகைவரும் முத்தையா பாட்டென்றால் சட்டென்றரங்கி சாந்தம் அடைந்திடுவார். முட்டும் பகைவரும் முத்தையா பாட்டுக்கு சட்டென்றரங்கி சாந்தமுடன் சரண் புகுவார். கட்டில் குமரிக்கு தொட்டில் குழந்தைக்கும் கட்டில் குமரிக்கும் தொட்டில் குழந்தைக்கும் அட்டில் அமுதாக அளித்த பாட்டெல்லாம். அட்டில்னா மடப்பள்ளி. தொட்டில் குழந்தைக்கும் கட்டில் குமரிக்கும் அட்டில் அமுதாக அளித்திட்ட பாட்டெல்லாம் சுட்ட பொன் போன்று சுடரேந்தி மனம் வீசும். பட்டி காட்டானும் பட்டணத்து மாந்தனும் பட்ட துயர் போக்கும் மருந்தாகும் அவன் பாட்டு. பட்டி காட்டானும் பட்டணத்து மாந்தனும் பட்ட துயர் போக்கும் மருந்தாகும் அவன் பாட்டு. சட்டி சுட்டதுவும் கைகள் விட்டதுவும் ஒட்டி உறவாடி உணர்வூட்டும் வாழ்க்கைக்கு. சட்டி சுட்டதும் கை விட்டதும் ஒட்டி உறவாடி உணர்வூட்டும் வாழ்க்கைக்கு. பட்டை அடித்தவனும் பட்டை அடித்தவனும் 2 பட்டுக்குது இங்க. என்னது 2 பட்டுக்குது. இது பேர் தான் மடக்கணின்னு பேரு. 2 வரணும், ஒரே வரணும், ஆனா வேற பொருள் வரணும். பட்டை அடித்தவனும் பட்டை அடித்தவனும் மொட்டை அடித்தவனும் கொட்டை தரித்தவனும் சட்டை இழந்தவனும் சந்தி சிரிச்சவனும் மட்டையென ஆகி மயங்கிடுவார் உன் பாட்டுக்கு. ஒட்டு துணியோடு உழல்கின்ற ஏழைக்கு ஒட்டு துணியோடு உறங்குகின்ற ஏழைக்கும் பட்டு துணி மேலே படுத்துறங்கும் செல்வர்க்கும். ஒட்டு துணியோடு உறங்குகின்ற ஏழைக்கும் பட்டு துணி மேலே படுத்துறங்கும் செல்வர்க்கும் ஒட்டி உறவாட கவிதைகளை தந்தவனே. பெட்டி கடைக்காரர் பேரிக்கா கடைக்காரர் பெட்டி கடைக்காரர் பேரிக்கா கடைக்காரர் தட்டி கடைக்காரர் தங்க கடைக்காரர் மட்டி கடைக்காரர் மணக்கு மலர்காரர் சட்டி கடைக்காரர் சாறு கடைக்காரர் வட்டி கடைக்காரர் வளையல் கடைக்காரர் வெட்டும் கடைக்காரர் முடிய வெட்டும் கடைக்காரர் ஆட்டை வெட்டும் கடைக்காரர் வெட்டும் கடைக்காரர் ஒட்டும் கடைக்காரர். ஒட்டுதல் நிறைய இருக்குது. வெல்டிங் பண்ணறது இதெல்லாம் ஒட்டுதல். வெட்டும் கடைக்காரர் ஒட்டும் கடைக்காரர் தட்டும் கடைக்காரர் தாளம் தட்டுவது ஒடுக்கெடுக்க தட்டுவது தட்டும் கடைக்காரர் முட்டும் கடைக்காரர். முட்டும் கடைக்காரர் யாரு? முட்டும் கடைக்காரர் யாரு? மாடு ஆடு விற்கிற இடம். ஆடு மாடுலாம் விற்கிது இல்லை, அதில் முட்டும் கடைக்காரர். சில கடைக்காரன் வாழ்க்கையிலே நம்மளை முட்டிக்கினே இருப்பான், அவனும் முட்டும் கடைக்காரர் தான். மது அருந்துகின்ற இடம். வெட்டும் கடைக்காரர் ஒட்டும் கடைக்காரர் தட்டும் கடைக்காரர் முட்டும் கடைக்காரர் பெண்களுக்கே பிடித்த பட்டு கடைக்காரர்
பொட்டு கடைக்காரர், இது ரெண்டும் பெண்களுக்கு பிடிச்ச இடம். பட்டு கடைக்காரர், பொட்டு கடைக்காரர், தட்டி கடைக்காரர், தகர கடைக்காரர், கட்டி உறவாடும் காதல் சுகமாக தட்டி சுவைக்கின்ற தமிழிசையை தந்தவனே கண்ணதாசா. இத்தனை கடைக்காரரும் எப்படி அவங்க ரசிக்கிறாங்கன்னா, கட்டி உறவாடும் காதல் சுகமாக தட்டி சுவைக்கின்ற தமிழிசையை தந்தவனே, எட்டி உதைத்தவனும் இன்னல் கொடுத்தவனும் தொட்டு சுவைக்கின்ற இன்னிசையை தந்தவனே, சிட்டு குருவிக்கும் சிங்கார மயிலுக்கும் அட்டிக்கை போல் தமிழை அழித்து மகிழ்ந்தவனே, கிட்டிய செல்வத்தை விட்டு தொலைத்தாலும் கண்ணதாசன், கிட்டிய செல்வத்தை விட்டு தொலைத்தாலும் கட்டிய பாட்டுக்குள் கழித்து வாழ்ந்தவனே, பட்டம் பதவிக்கு சுற்றும் உலகத்தை, பட்டம் பதவிக்கு சுற்றும் உலகத்தை, சுற்றும் உலகத்தின் கொட்டம் அடைஞ்சிடவே கூவி கொதித்தவனே, திட்டமறியாமல் கவியரசே, திட்டமறியாமல் உன்போல் நானும் திரிகின்றேன், திட்டமறியாமல் திரியும் என்றனுக்கு சட்டம் உன் வரலாறு, திட்டம் தெரியாமல் திரியும் என்றனுக்கு சட்டம் உன் வரலாறு, தாழ்ந்து பணிகின்றேன் வட்ட மேசையிலும் வானளந்த மேடையிலும், வட்ட மேசையிலும் வானளந்த மேடையிலும் கொட்டு மலர் மழையாய், கொட்டு மலர் மழையாய், கொட்டும் மழையில், கொட்டும் மலர் மழையில், வட்ட மேசையிலும் வானளந்த மேடையிலும் கொட்டும் மலர் மழையில், கோல புகழ் மழையில் கட்டியனை காத்திடுவாய், கவிதை கொடுத்திடுவாய், எட்டு திசைகளும் என் கவியை போற்றிடவே கவியரசே, எட்டு திசைகளும் என் கவியை போற்றிடவே நீ அருள வேண்டும், இட்டு மகிழ்வாய் என் கவியில் எழில். அநேகமா நிறைவான கண்ணதாசன் குறித்து நான் இதில் ஒரு கருத்தை நீங்கள் எல்லாம் கவனிச்சிருக்கலாம், கவிஞர்கள் கவனித்தார்களா என்று தெரியவில்லை. இந்த கவிதை கிட்டத்தட்ட 200-300 வரிகளுக்கு நான் எழுதி முடித்திருக்கிறேன். இந்த 200-300 அடிகளும் ஒரு விகற்பத்தில் அமைந்தது. எல்லாம் இட்டு என்ற எதுகையிலே அமைந்தது. கொஞ்சம் கடினமான சொல் வளங்களை தேடி கொண்டு வந்துதான் படைக்கணும். இது ஒரு தமிழினுடைய தமிழினுடைய வளர்ச்சியை நோக்கி 300 வரிகளுக்கு நான் இதை பாடி பார்த்தேன். தொடர்ந்து கண்ணதாசன் அருள், கண்ணதாசன் அருள், கம்பன் அருள், கன்னி தமிழருள் என்பதைத்தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் முன் கவிதைகளை பாட அழைக்கின்ற 4 தலைப்புகள். எனக்கு காலம் இருந்தால் பிறகு சிறந்த கவிதைகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இருந்தாலும் கவிஞர்கள் பாடுவதைத்தான் நான் மகிழ்ச்சியாக எண்ணுகிறேன். கவிஞர்களை உங்களுக்கு அரங்கேற்றி அவர்கள் கவிதையை தருமாறு அழைக்கின்றேன். முதலில் 4 தலைப்புகள். கண்ணனை போற்றிய கவியரசர், கம்பனை போற்றிய கவியரசர், காதலை போற்றிய கவியரசர், கடமையை போற்றிய கவியரசர். 4 தலைப்புகள். முதல் தலைப்பிலே பாட வருகின்றார். இதில் ஒரு செய்தியை நான் முதல்ல பதிவு செய்திடுறேன். இவர்கள் 4வரும் என்னிடத்திலே யாப்பிலக்கணத்தை கற்றவர்கள், குழந்தைகள். இவர்கள் இந்த குழந்தைகள், ஒரு தாய் தன் குழந்தை நடந்து வருகின்ற தத்தி தவழி நடந்து வருகின்ற போது ஒரு தாய் என்ன மகிழ்ச்சி அடைவாளோ, தத்தி தவழ்ந்த அந்த குழந்தை சுவரை பிடித்து நடந்தால் என்ன இன்பம் அடைவாளோ, நன்றாக சுவர் பிடித்து நடந்த குழந்தை தானாக நடந்து வந்து அம்மா என்று காலை அணைக்கின்ற பொழுது ஒரு அன்னை என்ன அன்பு நெகிழ்வாளோ, நெஞ்சம் நெகிழ்வாளோ,
அதுபோல் இவர்கள் கவிதையின் வளர்ச்சியை மெல்ல மெல்ல நான் பார்த்து வருபவன். தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு வரியாக ரசித்து ரசித்து இவர்களை நான் பார்த்து, இவர்கள் கவிதையில் குழந்தை கவிதைகள், அதை மட்டும் உங்களுக்கு பதிவு செய்திடுறேன். இப்போ தேவராசு ஐயா, சரோஜா அவங்கெல்லாம் வளர்ந்த கவிஞர்கள், நிறைந்த கவிதைகளை பாடுகின்றவர்கள். அவர்கள் கவிதைகளுக்கு நான் கருத்து சொல்ல இயலாது. இவர்கள் கவிதையிலே குறை இருந்தால் அது என்னை சாரும், நிறை இருந்தால் தமிழ் அன்னையை சாரும். குறை இருந்தால் என்னை சாரும், நிறை இருந்தால் தமிழ் அன்னையை சாரும். இவர்கள் குழந்தைகள். இவர்கள் படிக்கின்ற கவி வரிகளை கேட்டு நீங்கள் அவசியம் கை தட்டியே தீரணும். கை தட்டாமல் இருந்தா நான் தட்டி விடுவேன், முதுவ. புரியுதுங்களா? கண்ணனை போற்றிய கவியரசரை பாட வருகின்றார் என்னுடைய அருமை மாணவி மலர்வாணி ஜெயராஜ் அவர்கள். அவர்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, அவங்க பரம்பரையாக தமிழ் உலகத்திலே, தமிழ் மொழி வரலாற்றிலே அவர்கள் குடும்பம் பதிவானது. அவர்கள் தாத்தா கவிஞர் வாணிதாசனார். பாரதிதாசனாரோடு இணைந்து புதுவையிலே பணி செய்தவர். தெரிஞ்ச செய்தி எல்லாம். வாணிதாசன் தனி கழகமே இயங்கும். அந்த பரம்பரையிலே வந்தவர் தமிழை கற்பதற்காக தன்னுடைய ஷேலிலிருந்து நான் வாழ்கின்ற கார்கோனஸுக்கு வருகின்றார். நான் ஏதாவது வந்தவங்களை ஒரு மணி நேரம், ஒரு 5 நிமிஷம் பாடம் நடத்தி போங்க இதான் சொல்லி நான் பார்த்தா என் மனம் ஒற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அங்கிருந்து வருகிறார்களே, அவர்களுக்கு நிறைவாக 1 மணி நேரமாவது 2 மணி நேரமாவது பாடத்தை சொல்ல வேண்டும், பாடம் சொல்லித்தர வேண்டும். என் மனம் உருட்டுகிறது. இவர்கள் இங்கிருந்து நான் தமிழ் படித்தது என்பது அதாவது கடினம் தான். என் கதையை கேட்ட 1 நிமிஷத்தில் சொல்றேன். பெடல் போட்டு வண்டி ஓட்டுவோம் இல்ல, மிதி வண்டியை பெடல் போட்டு ஓட்டுகின்ற வயதுன்னு ஒன்று இருக்குது. என் தந்தையாருடைய அந்த வண்டியை எடுத்துக்கொண்டு பெடல் போட்டுக்கொண்டு, குறுக்க கால விட்டு பெடல் போட்டுக்கொண்டு முதலியார்பட்டியிலிருந்து சாரம் சென்று சாரத்திலே இருக்கின்ற என் ஆசிரியர் வீட்டிலே படித்து விட்டு அங்கிருந்து நன்னூல், 12 வயசு எனக்கு நன்னூல் படிக்கின்ற பொழுது படித்து விட்டு அங்கிருந்து வருவேன். பெடலிலிருந்து நீங்க அடுத்த ஒரு கட்டங்குது மேலே ஏறி உட்கார்ந்த பிறகு ஓட்டுவதுன்னு. அப்போதும் படிச்சு நிற்கிற வாத்தியார்கிட்ட. ஆனா நான் நிக்கிறதுக்கு ஏதாவது திண்ணை இருந்தா தான் நிற்பேன். வண்டியில ஏறிடுவேன். ஆனா நிக்கிறதுக்கு ஒரு திண்ணை கிடைக்கணும். திண்ணை கிடைச்சதான் கால் ஊனி நிக்க முடியும். அது ஒரு கடினமான ஒரு காலகட்டத்தை படிச்சிருந்தாலும் அதெல்லாம் விட இந்த நாட்டில் இவங்க வருவது எனக்கு மிகப்பெரிய கடினமா தெரியுது. குளிர், குடும்ப நிலை, காலநிலை, இரவுல 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ள 7 மணி வரைக்கும் வகுப்பு. இதுக்கு இந்த 4 பேர் இன்னும் கூட கிட்டத்தட்ட ஒரு 10 நபர்களுக்கு மேல் யாப்பிலக்கணம் பயில்றாருங்க. இவர்களெல்லாம் நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்குது. குழந்தை கவிதை என்று சொல்லி இவர்களை பாட அழைக்கின்றேன். தமிழேந்தும் கவிவாணி பேத்தி வருகவே, தமிழேந்தும் கவிவாணி பேத்தி வருகவே, அகமேந்தி அணியேந்தி அடிகள் தருகவே, களிப்பூட்டும் இசை கொண்டு கவிதை பொழிகவே, களிப்பூட்டும் இசை கொண்டு கவிகை பொழிகவே, குளிரூட்டும் மொழி கொண்டு கோலமிடுகவே, எழிலேந்தும் நடை கொண்டு இனிமை சூடுக, பொழிலேந்தும் மனம் கொண்டு புதுமை நாடுக, குயில் கூட்டம் கிளி கூட்டம் கூவ பாடுக, மயில் கூட்டம் மானாட்டம் மகிழ ஆடுக, நலமேவி வளமேவி பாக்கள் கொஞ்சுமே. இவர்களிடத்தில் நலமேவி வளமேவி பாக்கள் கொஞ்சு. இப்ப சரோஜா தேவராசி என்ன பாக்குறாங்க, இது போலலாம் ஐயா நமக்கு ஏன் பாடலன்னு. நலமேவி வளமேவி பாக்கள் கொஞ்சுமே, மலர்வாணி மலர்வாணி மதுவாணி, மலர்வாணி மதுவாணி வாழ்த்தும் கொஞ்சமே, கலைவாணி கவிவாணி கவிதை சொல்கவே, மலைவாணி அருள் கொண்டு மன்றம் வெல்கவே, கண்ணனிடம் கவிதாசன் கண்ட பற்றினை, கண்ணனிடம் கவிதாசன் கண்ட பற்றினை, வண்ணமுடன் வகைபாடி உண்க பொற்பினை, வாணி எழுகவே தமிழ் தோணி விடுகவே.
அனைவருக்கும் வணக்கம். கண்ணனை போற்றிய கவி அரசு, இறை வணக்கம். அரங்கநாதா, அழகிய கண்ணா, திருச்சுழி ஏந்திய சீர்மிகு வண்ணா, நெஞ்சுள் வைத்தேன் நெடுமால் உன்னை, தஞ்சம் அடைந்தேன் தமிழை தருகவே. தமிழ் வணக்கம். ஆழ்வார் திருவாய் அருளிய தமிழே, ஆழ்வார் திருவாய் அருளிய தமிழே, ஏழ்பிறப்பு உய்ய இனிக்கும் தமிழே, பொன்னெறி ஊட்டி பொழியும் தமிழே, கண்ணல் சாராய் கவிதை அருள்கவே. தலைவர் வணக்கம். முன்தலை முழுமதி. தலைவருக்கு முன் தலை முழு மதி. ஹலோ, என்னம்மா நல்லா தானே உனக்கு பாடம் சொல்லி கொடுத்த? அடுத்ததை கவனிங்க ஐயா. முன் தலை முழு மதி, சரி, மின்னும் வைரம். பின் தலை தமிழை பேணும் பேரரண். சரி, அரண்னா பாதுகாப்பு, மதில் சுவர். தழைக்கா முடிகள், அதாவது நிறைய இல்லை. தழைக்கா முடிகள் தமிழ்தாய் தலைமேல் விழைந்து நடந்து விளையும் அடிகள். தமிழ்தாய் அவர் தலையில் அமர்ந்து அதான் என்ன சொல்றாங்கன்னா, நடந்து நடந்தால் புல் தர தேஞ்சு போயிடும் இல்ல, அதுபோல தமிழ்தாய் நடந்து நடந்து தலை தேஞ்சு போச்சுன்றாங்க. பாலிஷா சொல்றாங்க. நல்ல மாணவி ஐயா. மின்னும் வைர மாதிரி இருக்குதுங்க ஐயா உங்க தலை. சரி, நல்லா இருக்கு. காதல் ஆயிரம் காட்டிய கவிஞன். அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு, காதல் ஆயிரம்னு. காதல் ஆயிரம் காட்டிய கவிஞன், மோதல் கைகள் முத்தமிழ் காப்பு. முத்தமிழும் அவருடைய கைகள் எழுதும். எழுதி எழுதி சிவந்த கைகள், தலைவரின் கைகள் எழுதி எழுதி சிவந்த கைகள், மொழியின் பகையை அழிக்கும் கைகள். அடுத்தோர் பிறப்பில் அடியவள், உன் விரல் எடுக்கும் எழுதுகோல் ஆவேன் குருவே. அடுத்தோர் பிறப்பில் அடியவள், உன் விரல் எடுக்கும் எழுதுகோல் ஆவேன் குருவே. அவை வணக்கம். கவியின் அரசன் காட்டிய நெறியை செவியில் ஏற்க சேர்ந்த அவையே, அன்பாய் வணக்கம் அளித்தேன், பாடும் என் பாக்குறையை பொறுப்பீர் இன்றே. கண்ணனை போற்றிய கவியரசர், நெஞ்சுள் நின்ற நேயமிகு கவிஞன். கண்ணதாசன் என் நெஞ்சுள் நின்ற நேயமிகு கவிஞன். தஞ்சம் அடைந்தான் தயாளன் தாளை, திருமாலினுடைய தாளை. கேள்வியும் அவனே, கேட்பவன் அவனே, வேள்வியும் அவனே, வேதமும் அவனே, கீதை காட்டும் கீர்த்தியும் அவனே, கோதை மனத்தை கொஞ்சும் அழகன். காற்றில் வந்து காதலை பொழிவான், போற்றும் அவனின் பாடல் புதுமை புதுமை. அலைகடல் துயிலும் ஆனந்த அன்பன், இலைமேல் துயிலும் இன்பக் குழந்தை. கருமை வடிவன், காவிய தலைவன், பெருமை கொண்ட பேரறிவாளன். கேட்டதும் கிடைக்கும் கிருட்டினன் கானம், கூட்டில் நிற்கும் கோகுலன் உருவம். மனம் என்னும் கூட்டில் நிற்கும் கோகுலன் உருவம். ஏற்றிய விளக்கின் எழில்மிகு தேவன், ஆற்றின் நடையாய் அளிப்பான் தமிழை. புல்லாங்குழலின் புன்னகை மன்னன், அல்லும் பகலும் அன்பை தருவான். கண்ணன் புல்லாங்குழலின் புன்னகை மன்னன், அல்லும் பகலும் அன்பை தருவான். நிழலாய் வருவான் நித்தம் காப்பான். கண்ணன் என்னுடன் நிழலாய் வருவான் நித்தம் காப்பான். மொழியாய் என்னுள் முனைந்தே எழுவான். ஆயர்பாடியின் அழகு செல்வன், ஆயக்கலையின் அரசன் அவனே. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்கா, கள்ளமின்றி கவியை பொழிந்து கண்ணனை போற்றி கண்ணதாசன் எண்ணம் புகுந்தே இன்றும் வாழ்கின்றான். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்கா, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்று கண்ணதாசன் பாடுந்து. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்கா,
கள்ளமின்றி கவியை பொழிந்து கண்ணனை போற்றி கண்ணதாசன் எண்ணம் புகுந்தே இன்றும் வாழ்கிறான். வேய்ங்குழல் வேந்தன், வேற்றி தலைவன், ஆய்குலச் செல்வன், ஆருயிர் நண்பன், ஓங்கி அளந்தான் உலகை ஓர் அடியில், தாங்கிய குடைக்கு தஞ்சம் அடைந்து, ஓங்கி அளந்தான் உலகை ஓர் அடியில், தாங்கிய குடைக்கு தஞ்சம் அடைந்து கவி அரசானான் கண்ணதாசன், புவி அரசானான் பூந்தமிழாலே. கையை தட்டுங்கப்பா, நல்ல வரி சொல்லியிருக்கிறான். கங்கை கரையின் காவல் தெய்வம், மங்கை விரும்பும் மன்மத வடிவம், எங்கும் கண்ணன் எதிலும் கண்ணன், கங்குல் கண்ணன் கதிரும் கண்ணன், பொங்கும் இன்பம் பொழிவான் கண்ணன், தங்கும் வளமாய் தழைப்பான் கண்ணன், வாயில் உலகை வடிவாய் காட்டி தாயின் துயரை தகர்த்தான் கண்ணன், கொஞ்சும் தமிழில் குளித்தான் கண்ணன், விஞ்சும் கோதையின் நெஞ்சுள் கண்ணன். கண்ணனை எண்ணி கண்ணதாசன் விண்ணொலிப்பாக்கல் விளைத்தான் நன்றே. கண்ணனை எண்ணி கண்ணதாசன் விண்ணொலிப்பாக்கல் விளைத்தான் நன்றே. வெண்ணை உண்டான், பண்ணை உண்டான், மண்ணை உண்டான் மாயக் கண்ணன். பின்னல் சடையை பின்னின்று இழுத்தான், பெண்களின் பின்னல் சடையை பின்னின்று இழுத்தான், சன்னல் வழியே கண்ணல் அளித்தான். பாஞ்சாலி காத்தான், பாரதமும் காத்தான், பாஞ்சாலி காத்தான், பாரதமும் காத்தான், பாஞ்ச சன்னியம் பயன்தரும் ஆழி. கண்ணன் புகழை கம்பன் போன்று வண்ணம் பாடி மகிழ்ந்தான் இங்கே. கண்ணன் புகழை கம்பன், எனக்கு ராமனை பற்றி கம்பன் அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு. கண்ணன் புகழை கம்பன் போன்று வண்ணம் பாடி மகிழ்ந்தான் இங்கே. கண்ணதாசனை என்னும் மனத்துள் கண்ணன் வாழ்வான் கவிதைகள் தந்தே. நன்றி. மலர்வாணி மிக அருமையாக கவிதை வாசித்தார்கள். அதில் நான் ரசித்த ஒரு வரி மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், அனுமதிங்க. ஒரே ஒரு வரி மட்டும் சொல்லிடுறேன். கர்ணன் திரைப்படத்தில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கர்ணன் அறிமுகத்தில் ஒரு பாடல் எழுதியிருப்பார். அந்த பாடலில் வந்து கடைசியில் கண்ணனை பற்றி நிறைய சொல்லிகிட்டே வருவார். அதை சொல்லும்போது கர்ணனை பற்றி பாடும்போது கடைசி வரி தான் சொல்லுவார். தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தன கர்ண மாமன்னன் திருக்கரமே அப்படின்னு அந்த பாட்டில் கடைசி வரி முடிப்பார். தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தன கர்ண மாமன்னன் திருக்கரமேன்னு கொடுப்பாரு. அம்மா மலர்வாணி வந்து ஐயாவை பாடும்போது தினம் முத்தமிழை எழுதி தேய்ந்து சிவந்தன கவியரசர் பாரதிதாசன் கரமேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதை நான் மிகவும் ரசித்தேன் என்று கூறி முடிக்கிறேன். அகவல் பாட்டிலே அளித்த அடியாவும் அமுதாக இனித்தது. ஆனால் என்ன ஒன்று, எனக்கு மட்டும் கசந்தது ஒரு இடம். முன்தலை முழுமதி பின்தலை பேரரண் உன் தலை ஆசைக்கு அளவே இல்லை. வாணி, முன்தலை முழுமதி பின்தலை பேரரண் உன் தலை ஆசை களவே இல்லை. எந்தன் தலையை வைரம் என்றாய், மின்னும் வைரமாய் எண்ணி பல்லோர் எந்தன் தலையை ஏலம் கேட்பார். மின்னும் வைரமாய் எண்ணி பல்லோர் எந்தன் தலையை ஏலம் கேட்பார். நன்றே பெருத்த நத்தலை என்பதால், நல்ல பெரிய தலை, நமக்கு நல்ல பெரிய நெத்தி. நன்றே பெருத்த நத்தலை என்பதால் ஏலம் விட்டே ஏறும் பணத்தால் கோலம் கொள்வார் என் குண சுந்தரி. ஏன்னா அவங்க தான் ஒன்று என்ன வித்துறாங்கன்னா போன் கூட சொல்லினுக்கிறாங்க. இந்த நூலில் இந்த வீட்டை என்ன சொல்லி என்ன சொல்லுங்கிறாங்கன்னா, வீடு முழுவதும் நீங்கள் தான் புத்தகத்தை நூட்களை வச்சிருக்கிறீங்க, தனியாக போங்க. இல்லை நான் எங்கே போனாலும் அது இல்லாமல் போக மாட்டேன்ல. நீங்கள் தனியாக போங்க, நூல்லாம் எடுத்துக்கின்னு. இன்னும் எல்லாரையும் உங்கள் ரூமே எல்லாம் 4 நான் 5 அறை உள்ள வீட்டில் 5 அறையிலும் என்னுடைய நூட்கள் தான் இருக்குது. எடுத்துன்னு போங்க. யாராவது விற்றா கூட உங்களை விற்கிறதுக்கு நல்ல தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க வேற வயர் அண்ணிட்டாங்களா, ஏலம் போட்டு விற்றுருவாங்க.
வாணி நீ என் எழுத்தாணி ஆனால். அவங்க என்ன சொன்னாங்க, அடுத்த பிறப்புல என் கைக்கு எழுத்தாணி ஆகணுமா. வாணி நீ என் எழுத்தாணி ஆனால் காணி பயிர் போல் கவிதை கொழிக்கும். காணி பயிர் போல் கவிதை கொழிக்கும். ஏன், எதுக்காக கொழிக்கும்? கலைமகள் நீ, கலைமகள் நீ. கைப்பொருள் ஆனால், என் கைப்பொருள் ஆனால் அலைகடல் கூட என் கை அடங்கும். கலைமகள் நீ என் கைப்பொருள் ஆனால் அலைகடல் கூட என் கை அடங்கும். திருச்சுழி ஏந்தி ஏந்தும் கையன் யாரு? திருமால். திருசுழி ஏந்தும் கையன் தேன்மலர் தாள்கள் போற்றி அருமொழி பாடல் தந்த அணிமலர் வாணி வாழ்க. பெரும்பொழில் தமிழை பேணி பீடுயர் வாழ்வை காண்க. வரும் வழி வாழ்த்து பாட, என்னை பாடுகின்ற எல்லா வழியும் வாழ்த்து பாடணும். வரும் வழி வாழ்த்து பாட வளர்புகழ் பெற்றே வாழ்க. அடுத்து கம்பனை போற்றிய கவியரசர். நம்ம பொருளாளர் சமரசம் ஐயா ஒன்று சொன்னார். இங்கே பார்த்தீங்கன்னா கம்பன் கழகத்துக்கார் தான் இருக்கிறாங்க. ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், கவியரசையும் கம்பனையும் பிரித்து பார்க்க முடியாது. அதுபோல் கண்ணதாசன் கழகத்தையும் கம்பன் கழகத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. கம்பன் தமிழுக்கும் கண்ணதாசன் தமிழுக்கும் நிறைந்த தொடர்பு உண்டு. அப்படி பாட ஆரம்பிச்சோம்னா கொட்டும் தமிழ். இந்த இடத்துல கம்பன் போற்றிய கவியரசன் தலைப்பிலே என்னுடைய மாணவி கவிப்பாவை சாவித்திரி அவர்கள் வருகின்றார்கள். கவிப்பாவை பெயர் கொண்டு கணிப்பாவை மொழி கொண்டு. குமாரராஜா இங்க வந்து உட்காருங்க. கவிப்பாவை பெயர் கொண்டு கணிப்பாவை மொழி கொண்டு கமழ்கின்ற மனமேந்தி வாராய். கவிப்பாவை தமிழ் தந்த சுடற்பாவை நெஞ்சேந்தி துயர் நீக்கும் அமிழேந்தி தாராய். அருட்பாவை தினமுண்டு அணிப்பாவை எழில்கொண்டு ஆள்கின்ற அறமேந்தி வாராய். திருப்பாவை தமிழுண்டு திருமாலின் அடிகண்டு திரள்கின்ற அறிவேந்தி தாராய். அன்பேந்தி அருளேந்தி பண்பேந்தி பணிவேந்தி அழகேந்தும் அகமேந்தி வாராய். என்றென்றும் தமிழேந்தி ஈடில்லா குரலேந்தி இன்பூரும் இசையேந்தி தாராய். கம்பன்னட் தாழ்பற்றி நம் கண்ணதாசந்தன் கவிபாட பெண்ணேணி வருக. கம்பந்தன் தாழ்பற்றி கவி கண்ணதாசன் கவிபாட பெண்ணேணி வருக. இம்மன்றம் எழுந்தாடி இரு கைகள் தாம் தட்ட இன்பத்தேன் தரும்பாக்கள் தருக. கவிப்பாவை வருகவே, கவிப்பாவை வருகவே. தமிழ் செவி பாறை உருக தருகவே. அனைவருக்கும் வணக்கம். கம்பனை போற்றிய கவியரசர் இறைவணக்கம். கண்ணா என்றன் கருத்தமர்ந்து கவிதை எழுத துணை புரிவாய். வண்ணம் மின்னம் வண்டமிழில் வடிவாய்ப்பாக்கள் வழங்கிடுவாய். எண்ணம் முழுதும் ஏற்றமுடன் எழுத்தில் மணக்க இசைத்திடுவாய். வெண்ணெய் உண்ட விருப்பமென விரைவாய் தமிழை வழங்கிடுவாய். தமிழ் வணக்கம். கொஞ்சம் தமிழே என் தாயே, கோலக்கவியாய் வந்திடுவாய். விஞ்சும் புகழால் வென்றிடவே வியக்கும் கருத்தை தந்திடுவாய். தஞ்சம் என்றே தாழ்பணிவேன், தவழும் என்னை தாங்கிடுவாய். செஞ்சற் சுடராய் அணியேந்தி சிறப்பாய் பாக்கள் பொங்கிடுவாய். ஆசான் வணக்கம். பொங்கும் கவிதை கடலாக பொழியும் நெஞ்சம் பாட்டரசே
உன் நெஞ்சம் பொங்கும் கவிதை கடலாக பொழியும். தங்கும் இதய பேழைக்குள் தமிழின் அணிகள் யாப்பரசே. இங்கு உன் மார்பை திறந்திட்டால் இன்பத் தமிழ்த்தாய் உரு தெரியும். இங்கு உன் மார்பை திறந்திட்டால் இன்பத் தமிழ்த்தாய் உரு தெரியும். எங்கள் உளத்துள் உருவம் என்றும் இருந்தே அரண் செய்யும். அவை வணக்கம். கற்றோர் சபையில் களிப்புடனே காதல் கமழும் கவியரசை பற்றாய் பற்றி பாடிடவே பாவை நானும் வந்துள்ளேன். சொற்றேர் உழவர் சேர்ந்தென்னை சுற்றம் சூழ வாழ்த்திடுவீர். நற்றேன் தமிழின் பாவலர்கள் நல்கும் கவியை பொறுப்பீரே. கம்பனை போற்றிய கவியரசர் கற்ற தமிழே கமழும் கவியில் சொற்றேன் குழைத்து சொக்க வைத்த கண்ணல் கவியே கண்ணதாசனே. பண்ணும் மிளிர்நடை பண்ணின் தாசனே. கல்வி கடலாம் கம்பன் புகழை வல்ல தமிழில் வடித்து சுவைத்தாய். கம்பன் தொண்டில் கடவுளை கண்டாய். செம்பொன் சீர்களில் கவிகளை செய்தாய். சீதை நடையழில் சீராமன் தோளெழில் போதை தருமென போற்றி மகிழ்ந்தாய். கம்பன் வீட்டில் கணக்கினை எழுதியோ உம்பர் வியக்கும் உயர்கவி தந்தாய். கம்பன் வீட்டில் கணக்கினை எழுதியோ உம்பர் வியக்கும் உயர்கவி தந்தாய். 1000 காலம் அருந்தவம் புரிந்து தாயினும் மேலாம் கம்பனை பாடினாய். தந்தையாய் தாயாய் தம்பியாய் கம்பனை சொந்தமாய் கூடியே சுடர்கவி சாற்றினாய். கள்ளம் இல்லா கம்பன் கவி என்று உள்ளம் களிக்க உவந்தே அளித்தாய். பெண்ணின் வாக்கினை பேணியே பெரும்பழி எண்ணியே மாண்டதை ஏட்டினில் உரைத்தாய். தம்பியும் ஆளவே தவத்தினை ஏந்தினான். அம்புவி தந்துவே அண்ணனின் காலனி சிரசினில் வைத்தே சீரிய பண்பினன். பரதனை போற்றினாய் பாருயிர் தம்பியாய். குருதியின் பாசம் கொடுத்த இலக்குவன் அரும்பணி செய்த அவனையும் வாழ்த்தினாய். குன்றவன் நட்பில் குகனவன் ஐவராய் அன்னவன் சேர்ந்த அன்பினை பாடினாய். வானர குலத்து வாலியின் தம்பி வானவர் போற்றும் வள்ளலின் தம்பியாய். வீடனன் வெம்பகை விட்டே பெற்ற நாடதை நீங்கினான் நம்பியின் தம்பியாய். சொல்லின் செல்வன் சுந்தரன் தூதால் செல்வி துயரம் தீர்ந்த கதையை காவியம் செய்த கம்பன் பாக்கள் ஓவியம் என்றே உணர்ந்ததை ஓதினாய். காவியம் செய்த கம்பனின் பாக்கள் ஓவியம் என்றே உணர்ந்ததை ஓதினாய். காலம் வென்ற கம்பன் பாத்திரம் ஞாலம் போற்ற சீலம் செய்தாய். கற்றவர் கழிக்கும் கம்பனுக்கு ஈடாய் மற்றவர் உண்டோ? மண்ணின் மாண்பை கம்பன் காவியம் காட்டும் என்றே செம்மலர் வண்டாய் சென்று அமர்ந்தாய். கம்பன் மாநிதி கால்நதி நீ என நம்பினாய். கம்பன் மாநதி கால்நதி நீ என நம்பினாய். நாளும் நற்றமிழ் நல்கினாய். கம்பனை போற்றிய கண்ணதாசனே, இப்புவி நாள் வரை உன் பேர் இருக்குமே. நன்றி, வணக்கம். எல்லாம் கூடி பேசி எழுதியிருக்கிறாங்க மாதிரி தெரியுது. இவங்க 4 பேரும்
இன்னைக்கு ஆசிரியருடைய பெனாட்டை கைட்டிடணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒருத்தவங்க வந்தாங்க, மண்டையை வேலம் போட்டாங்க. அவங்களோட சேர்ந்து கை காலை அவங்க சொன்னாங்க, கையை சொன்னாங்க, உன் கைக்கு விரலா எழுதுகோளாக நான் வர வேண்டும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன என்ன ஒரு கொலை வெறி பாருங்க, என் மாரை பொழக்கணுமா, கொலை வெறி. என் மாரை பொழந்து பார்த்தாங்கன்னா அது உள்ள தமிழ்த்தாய் அவங்களுக்கு தெரிகிறாங்களாம். கற்பனை உண்மையிலே பாராட்டுக்குரிய கற்பனை தான். ஏன்னா அவங்க கையை குறித்து எழுதிய கற்பனையும் பாராட்டுக்குரியது. மாரை குறித்து இப்படி ஒரு திறந்து பார்த்தால் அங்கே தமிழ் அன்னை தெரிகின்றாள் என்ற கற்பனை பாராட்டுக்குரிய. மற்றபடி அவங்க கவிதை நிறைய சொல்லலாம், எடுத்து காலம் இல்லை. என்றன் நெஞ்சை திறந்திட்டால் இன்பத் தமிழே இருக்குமென அன்பின் நிறைவால் கவிபாடி அடியேன் உயிரை குளிர்வித்தாய். என்புள் ஓடும் குருதிக்கே, எலும்புல ஓடும், என்புல்னா எலும்பு, என்புள் ஓடும் குருதிக்கே உன்றன் பாடல் உரமுட்டும். நன்றே யாப்பு கலைகற்று நாடு போற்ற வாழியவே. அடுத்து கண்ணதாசன்ல மிக அதிகமாக இருக்கின்ற பகுதி காதலை போற்றிய கவியரசர். அன்பரசி சுமதி, அவங்க பேர் சுமதி நடராசன். நான் அவர்களுக்கு தூய தமிழிலே அன்பரசி என்று பெயர் சூட்டியிருக்கின்றேன். அவங்க கணவர் அங்கு நடராசன் அமர்ந்திருக்கிறார். அவர் நீங்க மாடி மேல கூட போய் நில்லுங்க. நடராசன் என்பதால நீங்க மேல 3வது மாடியில கூட போய் நிக்கலாம். அவரும் வந்து யாப்பு படிக்கின்றார். அவருக்கு ஆடல் அரசன் என்றும் அம்மணிக்கு அன்பரசி என்றும் பெயர் சூட்டினேன். இவர்கள் சாவித்திரிக்கு இயற்கையிலேயே பாவை என்ற பெயர் இருந்தால் கவிபாவை என்று பெயர் சூட்டினேன். மலர்வாணிக்கு சூட்ட வேண்டியதல்ல நெல்ல மலர், வாணி என்பதுதான் அயற்சொல். நிறைந்துள்ள கலை மலர்வாணி என்பதை மகள் என்று சூட்டலாம், அவ்வளோதான், அதுக்கு பெயர் சூட்டலாம். இருந்தாலும் அது ஒரு வந்துவிட்ட சொல் என்பதால் வாணியை நம்ம சில சொற்களை நம்மளோடு பாதி தமிழ். இப்போ என் பேர் தமிழ் இல்லை தெரியுமா? பாரதிதாசன் என்பது தமிழ் இல்லை. ஒரு விழிப்புணர்ச்சிக்காக சொல்கிறேன். தமிழர்கள் கொண்டிருக்கின்ற பெயர்கள் 100க்கு 99 விழுக்காடு தமிழ் அல்ல. இதில் என்ன ஒரு செய்தின்னா, மருத்துவர் படித்த இவருக்கே இவருடைய பிள்ளைக்கு வைத்த பெயரெல்லாம் தமிழ்னு என்கிட்ட சொல்லின்னு இருக்கிறார். மருத்துவர் அளவுக்கு படித்த ஒருவருக்கே தாம் வைக்கின்ற பெயர் தமிழா தமிழ் இல்லையா என்ற செய்தி தெரியல. தமிழ் அந்த மொழி எப்படிப்பட்ட மொழி தெரியுங்களா? தமிழ் ஒவ்வொரு மனிதனும் படிக்கணுங்க. அந்த மொழி அவ்வளோ இனிமையானது. தமிழ் மொழி இருக்குதுங்களே, அந்த மொழிக்கு ஈடு இணையா உலகத்தில் எதையும் சொல்ல முடியும். அதை படிக்காத பாமரர் கூட தமிழ் சொல்லிக் கொடுக்கணும். இந்த மொழியை கண்டுபிடித்த விதம் இருக்கிறது பாருங்க. 2000, 3000, 4000, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மொழியை நம் முன்னோர்கள் வடிவமைத்த அழகு இருக்குது பாருங்க. அதெல்லாம் அதில் மயங்காம இருக்கவே முடியாது. மயக்கம், அந்த மொழியினுடைய நடை நம்மளை மயக்கும். ஆனா காலம் அந்த மொழியை நம்ம படிக்காமலே இருக்கிறோம். அதுக்கு நம்ம தப்பு இல்லை, நம் நாட்டு சூழல், நம் அரசு சூழல். தமிழ் 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 என்று ஆட்சிக்கு தான் வந்தாங்க. தமிழ் அவங்க காட்சிக்கு கூட வைக்கல. தமிழ் அவ்வளவு இனிமையின் இனிமை, வளத்தின் வளம், அந்த மொழி அமைப்பு, அதை கண்டுபிடிச்ச வகை. இன்னைக்கு கூட ஒரு அறிஞரால் அதை செய்ய முடியாதுங்க. உலகத்தில் இருக்கின்ற மொழி அறிஞர்களால் தமிழ் மொழியின் வடிவமைப்பை செய்ய முடியாது. எவ்வளவு அறிவு இருந்திருக்கணும் நம் முன்னோர்களுக்கு. இந்த எழுத்து இந்த இடத்து வரும், இது வராது, அப்படி வடிவமைச்சான் மொழியில. மொழியோட ஓசைய தமிழ்ல இரு இருக்குது பாருங்க. இரு குரிலுக்கு பக்கத்துல வராது, நெடிலுக்கு பக்கத்தில் தான் வரும். இப்ப அர்ஜுனன்
ஆ இர் சுணன் எதுனா அது தமிழில் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இர் என்ற எழுத்து தமிழில் குறில் எழுத்துக்கு பக்கத்தில் வராது. சீர் என்று வரும், தேர் என்று வரும், பேர் என்று வரும், தார் என்று வரும். நெடிலுக்கு பக்கத்தில் தான் வரும், குறிலுக்கு பக்கத்தில் வராது. இப்படி தமிழ் எழுத்துக்களை ஒவ்வொன்றும் இங்கு இருக்குது பாருங்க. இங்கு சங்கு, அங்கு, இங்கு, அது அதனுடைய இனத்துக்கு பக்கத்தில் தான் நிற்கும், காணா பக்கத்தில் தான் நிற்கும், வேறு ஒரு இனத்தோட போய் சேராது. இப்படி தமிழ்ல ஒவ்வொரு எழுத்தும் எங்க நிற்கும்னு கண்டுபிடிச்சான். இந்த மொழியை நம்ம படிக்காம போயிட்டுமே, எவ்வளவு இனிமை. ஐயோ, கொட்டி கிடக்குதுங்க அந்த மொழியில, கொட்டி கிடக்குது செல்வம். செல்வம் கொட்டி கிடக்க நாம் எல்லாம் திண்டாடி கொண்டிருக்கின்றோம். தெரியாத பாமரனுக்கு கூட தமிழை சொல்லிக் கொடுக்கணும். திருக்குறள் இல்லாத செய்தியா? 1330 குறள்ல உலகத்தையே கொண்டு வந்து 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு மனிதனால் அடக்க முடியும் என்றால் அது திருவள்ளுவர் தமிழால் தான் முடியும். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள். அணுவை புகட்டி 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் தான். சும்மா வந்ததுக்கு இதாவது சொல்லணும். சும்மா கவியரங்கம் பேசிட்டு போறதுல புண்ணியம் இல்லை. தமிழர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர் வைக்கணும். தமிழ் என்ன சிக்கல்னா, இது தமிழா இது தமிழ் இல்லையான்னு நமக்கு தெரியல. எங்க அப்பாவுக்கு தெரியல, என் பாட்டனுக்கும் தெரியல, என் முப்பாட்டனுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. தமிழா தமிழ் இல்லையா என்று என் பாட்டனுக்கும் தெரியல, எங்க அப்பனுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. எப்படி தமிழ் வளரும்? இது தமிழ், இது தமிழ் அல்ல என்பதை உணர வேண்டும். தமிழில் பெயர்களை சூட வேண்டும். முன்னோர்கள் செய்தலை விட்டுனுங்க, அது வேற, அது பெரிய வரலாறு. அது ஏன் அவங்க சூடலைன்னா, 2000 ஆண்டுகால வரலாறு தமிழனுக்குரியது. 50,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இனம் இது. 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு வளர்க்கப்பட்ட மொழி இது. 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழை வளப்படுத்தினார்கள். தமிழின் உலகத்தின் முதல் மொழி தமிழ். உலகத்தின் முதல் மொழி. உலகத்தில் யாரும் பேசுவதற்கும் சைகைகளால் திரிந்து கொண்டு காட்டுமிராண்டிகளாக இருந்துகின்ற காலத்திலே மொழியை பேசியவன் தமிழன் என்று சொல்லி தமிழை படிக்கணும். தமிழனுடைய பெயராவது சொல்லணும் பிள்ளைகளுக்கு. எங்க வேணாலும் நம்ம வாழலாம், எந்த நாட்டில் வேணாலும் வாழலாம். அது இல்லை. தமிழில் பெயர் சூட்ட வேண்டும், தமிழில் பேச வேண்டும். பேச மறந்துட்டோம், பெயர் சூட்ட மறந்துட்டோம்னா மொழி அழிஞ்சிடும். மொழி அழிஞ்சா இந்த இனம் அழிஞ்சிடும். மொழி அழிஞ்சிட்டு இனம் போச்சு. மொழியையும் எந்த இனம் மொழியை காத்து வருகிறதோ அந்த இனம் உலகத்தில் ஓங்கி உயரும். எந்த இனம் மொழியை காக்கவில்லையோ அந்த இனம் குன்றி சாயும். இது வரலாறு. இது நீ எங்க வேணாலும் பார்த்து. யூதர்கள் இன்னைக்கு வளர்ந்ததுக்கு காரணமே அதான். யூதர்கள் இன்னைக்கு உலகத்தை ஆடுகின்றானே, நாடோடிகளாக உலகம் முழுவதும் சுற்றியவர்கள். அந்த மொழியை காத்தவர்கள் யார் தெரியுங்களா? வரலாறு சொல்லுது. அந்த மொழியை அறிஞர்கள் காக்கவில்லைங்க. யூதர்களுடைய மொழியை அந்த சார்ந்த அறிஞர்கள் காக்கவில்லை. காரணம், அறிஞர்கள் பிரிந்து விட்டார்கள், உலகம் முழுவதும் போயிட்டாங்க. ஆனா எப்படி சொல்லலாம், அவங்கள நாடோடிகளாக இல்ல அகதிகளாக. யூதருடைய வாழ்க்கை தான். அகதிகளாக அவர் உலகம், இந்தியாவுக்கும் போனாங்க. இந்தியாவிலும் கன்னியாகுமரி மேல் பகுதியில் இமயமலை பேர் அங்கே வாழ்ந்ததாக வரலாறு இருக்குது. உலகம் முழுவதும் போனாலும் அவர்கள் அந்த மொழியை யார் காத்தார்கள் தெரியுமா? அந்த இனத்திலே பிறந்த பெண்கள் தான் அந்த மொழியை காத்து இன்றைக்கு கொடுத்தவர்கள். அந்த பெண்கள் தங்கள் பிள்ளைக்கு தங்கள் தாய்மொழியை எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, ஆனால் வீட்டிலே அந்த பெண்கள் தங்கள் மொழியை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் யூத இனம் இன்னைக்கு உலகத்தின் முதல் இனமாக இருக்கிறது. முதல் உலகத்தை நடத்துகின்றவனாக இருக்கின்றான். உலகத்தில் எது நடந்தாலும் முதலில் அவனுக்கு தான் தெரியும். உலகத்தில் எந்த மூலையிலே எது நடந்தாலும் அது நடப்பதற்கு 24 மணி நேரத்துக்கு முன்பு இன்றைக்கு யூதனுக்கு தெரியும். அதுபோன்ற ஒரு கட்டான அரசியலமைப்பை அவன் வைத்திருக்கிறான் என்று சொல்லி அடுத்து அன்பரசி பாட வருகின்றார்.
காதலை பற்றி நான் எங்கே மோதலுக்கு போயிட்டேன். காதலை சொல்ல வந்த கவிஞன் மோதலுக்கா போவது? ஆதாம் ஏவாள் போல் ஏதாவது சொல்லியிருந்தா நீங்களாம் சுவைச்சிருப்பீங்க. சரி. வண்ணம் மின்னும் அன்பரசி எண்ணம் மின்னும் பொன் போலே. நல்லா அழகா இருப்பாங்க பாருங்க. சிரித்த முகம், நல்ல அன்பான உள்ளம். அவங்களுக்கு அன்பரசின்னு பேர் வச்ச தப்பே கிடையாது. வகுப்புக்கு வரும்போதெல்லாம் இனிப்புக்கு அடை சுட்டு கொண்டு வருவார்கள். வகுப்புக்கு எப்போ வந்தால் ஒவ்வொரு இனிப்படை சுட்டு எடுத்து வருவாங்க. எல்லாரும் பகிர்ந்து கொடுப்பார்கள். வண்ணம் மின்னும் அன்பரசி எண்ணம் மின்னும் பொன் போலே, கண்கள் மின்னும் கலையரசி கவிதை மின்னும் மின் போலே, கண்கள் மின்னும் கலையரசி கவிதை மின்னும் மின் போலே, சீர்கள் மின்னும் அருளரசி செப்பும் கவிகள் தேனாகும். அவங்க உறவுன்னு தொட்டு கை தட்டார் பாருங்க. அவர் மட்டும் அவர் பொண்ணா. சீர்கள் மின்னும் அருளரசி செப்பும் கவிகள் தேனாகும், தார்கள் மின்னும் அமுதரசி சாற்றும் நெறிகள் வானாகும், சிரிப்பு மின்னும் முகத்தரசி சிந்தை யாப்பின் மலர் தோட்டம், வரிப்பு மின்னும் படிவரசி வார்த்தை யாவும் மான் கூட்டம், மரபு மின்னும் மாண்பரசி மனமே தமிழின் வீடாகும், மரபு மின்னும் மாண்பரசி மனமே தமிழின் வீடாகும், பரிவு மின்னும் பெண்ணரசி பக்திக்கேது இணையாகும். நல்ல பக்தி விடாங்க. ஏதாவது ஒன்று என்னம்மா சட்டை இன்னைக்கு விருதாங்க ஐயா, செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு விருதம், வியாழக்கிழமை இன்னைக்கு விருதம், வெள்ளிக்கிழமை இன்னைக்கு விருதம். பரிவு மின்னும் பெண்ணரசி பக்திக்கெதுதான் இணையாகும், காதல் மின்னும் கவியரசை கணிக்க இங்கே வந்திடுக, காதல் மின்னும் கவியரசை கணிக்க இங்கே வந்திடுக, ஊதல் மின்னும் இசை கூட்டி ஓங்கும் தமிழை தந்திடுக, அன்பரசி எழுகவே தமிழ் வயலை நன்றாக உழுகவே. அனைவருக்கும் வணக்கம். காதலை போற்றும் கவியரசர் இறை வணக்கம். அழகிய வண்ணா ஆளிலை கண்ணா வழங்கு எனக்கு வளம் சேர்ப்பாக்கல், தென்மொழி என்னுள் செழித்தே வளர பொன்மழை போன்று பொழிவாய் அருளே. தமிழ்த்தாய் வணக்கம். அருங்கவி பெண்ணே அணியொளிர் பண்ணே, பெரும் புகழ் தாயே பீடுடை மொழியே, தமிழே உன்னை தஞ்சம் அடைந்தேன், அமிழ்தன பாக்களை அருள்வாய் எனக்கு. குரு வணக்கம். குருவே, எதை ஏலம் போடலான்னுக்கிற? முதல்ல சொல்லிட்டா கொஞ்சம் விஷயமா நாங்களும் தயாரா இருப்போம் ஏலம் கேட்கறதுக்கு. உங்க நல்லடிய நல்ல என்னுடைய பாட்டு அடிகளை அவர்கள் அப்படிதானம்மா, பாட்டு அடி தானே திருவடி. சரி 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 சரி. நான் வேற பாட்டு அடியான்னு பார்த்தேன். பாட்டை எவ்வளவு வேணாலும் ஏலம் போட்டு காசு வந்தா நல்லதுதான். குருவே, உன்றன் குளிரடி போற்றி. சரி. உருகும் உள்ளம் உன்னடி தொட்டு, தாள்கள் இரண்டும் தமிழை காக்க நாள்கள் தோறும் நாடி உழைத்தன. எங்கே தமிழின் ஏற்றம் உண்டோ அங்கே உன்னடி ஆடி கலிக்கும். பாடி பாடி தமிழை பரப்ப ஓடி ஓடி உழைக்கும் கால்கள். பாட்டின் அரசே, உன்றன் பாதம் சூட்டி தலைமேல் சொல்கிறேன் கவியே. அவை வணக்கம். அழகு தமிழை அருந்தும் ஆசையில் முழங்கும் கவியை முழுதாய் கேட்டிட வருகை புரிந்த
மக்கள் மழ்கிழ தருகிறேன் வணக்கம் தலையினை தாழ்த்தி. காதலை போற்றிய கவியரசர். காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன். அதாவது காதலை போற்றிய கவியரசர் என்ற தலைப்பிற்கு அவர்கள் நிறைய பின்னால் பாடுறாங்க. ஆனால் அதெல்லாம் விட அந்த காதலுக்குரிய வரியை கண்ணதாசனிடமிருந்து தேர்வு செய்து பாட்டை தொடங்குவதற்கு முன்பு வைத்ததே அவர்கள் இந்த கவியரங்கத்தில் வெற்றி பெற்று விட்டார்கள். இவருடைய தமிழ் பற்றுக்கு அளவில்லாத போயிடும். காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன். நான் காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன். அதோடு நிறுத்திக்கிறேன் நான். கண்ணனிடமும் கம்பனிடமும் வண்ண காதல் வடித்த கவிஞன். கண்ணன் மீதே காதல் கொண்டதால் கண்ணதாசனாய் கமல் பேர் கொண்டான். கவிதை உலகில் காவியம் படைத்து கவியின் அரசனாய், காதல் பெண்களின் தலைவனாய் புகழுடன் தரணியில் நின்றான். கலைமகள் என்ற கலைஞனும் அவனே. பள்ளி சென்று படித்ததோ குறைவு, சொல்லிய கவியின் சுவையோ அதிகம். நன்னெறி பாக்கள் நாளும் பாடி பொன்னெறி வாழ்வை புனைந்த கவிஞன். எண்ணும் கருத்தை எழிலுடன் பாடி மண்ணில் நிலைத்து வாழும் கவிஞன். அன்பே காதல், அருளே காதல், என்றும் காதல், யாவும் காதல். காதலை போற்றிய காவிய கவிஞன் ஆதலால் உள்ளம் அனைத்தையும் வென்றான். மண்ணின் காதலை, விண்ணின் காதலை, கண்ணன் காதலை, கண்ணியர் காதலை, கண்ணல் தமிழில், கவிதை தமிழில், மின்னல் தமிழில் மீட்டிய கவிஞன். மருளும் மான்விழி, மயக்கும் வேல்விழி, தருமே உடலை தைக்கும் அம்பினை, குமுத விழிகள் கோடி கற்பனை, அமுத சுவையில் அள்ளி அளிக்கும். அலைக்கடல் நீளமும் அவ்வான் நீளமும் வளைவிரி கண்கள் வாய்த்தன என்றான். எண்ணில் அடங்கா எழில்மிகு விழிகளை பண்ணிலே வைத்து பாடினான் ஆடினான். பூச்சூடும் நாகமோ பூ விளையும் தோட்டமோ பாச்சூடி அழகு பார்த்து மகிழ்ந்தான். வான் போல் கற்பனை, மலை போல் உறுதி, தேன் போல் இனிக்கும் தெவிட்டா பாக்களை மழையென பொழிந்தான், மனதிலே நிலைத்தான். தெவிட்டா பாக்களை மழையென பொழிந்து மனதிலே நிலைத்தான். தழைக்கும் கண்ண தாசனின் புகழில். நன்றி, வணக்கம். ஏன் அவர் கொஞ்சம் வேகமாக கைத்தட்டான்னு தெரியுதுங்களா? அவங்க மனைவி கவிதை படித்து தொட்டு. இல்லை இல்லை, இந்த தடவை கொஞ்சம் ரொம்ப கூடுதலாக இருந்தது. ஒருவர் தலையை பாடினார். இன்னைக்கு ஏதோ நமக்கு தான் நேரம் சரியில்லை மாதிரி தெரியுது. அவன் பார்த்தா ஒருத்தவங்க தலை, ஒருத்தவங்க கை, ஒருத்தவங்க மாறு,
இவங்க வந்து கால் ரொம்ப, ஏன்னா கால் திருவடி பாடுவது என்பது வந்து அது ஏதோ அவங்களுக்குள்ள பேசி எடுத்துக்கினாங்க, நம்மளை பிச்சை எடுத்துக்கிறாங்க அவங்களுக்குள்ள பேசி. தலைவா குருவாம் என்றன் கொழுத்த கால்களை, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கால் தான் நமக்கு, வன்மையான கால், அப்படி சொல்லக்கூடாதுன்னா ஸ்ட்ராங்கான கால் என்ன, ஏன்னா நீ அது கேட்டாலும் கேட்ப யானை காலான்னு. குருவா என்றன் குளிர்ந்த கால்கள்னு வச்சுக்க, அப்படிப்பட்ட பெண் காலான்னு கேட்பீங்க. குருவாம் என்றன் கொள்கை கால்களை அப்படி வச்சுக்கோ, கொள்கைக்காக நடந்த கால்கள். என்ன இப்ப மாற்ற முடியாது இல்ல. குருவாம் என்றன் கொள்கை கால்களை திருவாய் எண்ணி தியானம் செய்து தொட்டு தொழுது கூட்டிய கவிதை பட்டு கவிதை, பசுமை கவிதை. ஆனால் இந்த ஆனால்னு சொன்னாலே ஒரு ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் மாலின் அடியை மனத்தால் வணங்கு, திருமாலின் அடியை மனத்தால் வணங்கு, ஆளின் அடியை ஆழ்ந்து வணங்கும் காலம் இனிமேல் கனவிலும் வேண்டாம். ஆளின் அடியை ஆழ்ந்து வணங்கும் காலம் இனிமேல் கனவிலும் வேண்டாம். நாளம் தூற்ற நம்மன் நாளும் அரசியல் தலைவர் அனுதினம் அனுதினம் வளைந்து வளைந்து வடிவை இழந்தார். அரசியல் தலைவர் வளைந்து வளைந்து வடிவை இழந்தார். குனிந்து குனிந்து குள்ளமானார், குனிந்து குனிந்து குள்ளமானார். இனிமேல் தமிழர் யாருடைய பாதமும் வணங்காதிருக்க வகையாய் சட்டம் இனமுயர் வண்ணம் இயற்ற வேண்டும். இனிமேல் தமிழர் யாருடைய காலையும் வணங்காதிருக்க வகையாய் சட்டம் இனமுயர் வண்ணம் இயற்ற வேண்டும். ஒரு பையனும் யார் காலிலும் விழக்கூடாது. தாய் தந்தையர் காலில் விழுங்க, பெரியவர் காலில் விழுங்க, மற்றவன் காலில் வேணாம். உண்மை நீங்கி வன்மை அடைய என்றன் மொழியை ஏற்பாய் பெண்ணே. காவிய தாயின் மைந்தன் கமழ்ந்திடும் காதல் மன்னன் ஓவியம் போன்றே பாக்கள் ஒளித்திட தந்ததாசன் மேவிய புகழை இங்கு மீட்டிய சுமதி வாழ்க. பாவிய பெண்கள் போன்று பார்ப்புகள் பெற்றே வாழ்க. இன்னும் ஒரு கவிஞர், இவர் என்னுடைய மாணவர்களில் மூத்த மாணவர். ஏன்னா 2010 என்னிடம் தமிழ் கற்றவர். சிறந்த பாடுகின்ற ஆற்றலும், கதை எழுதுகின்ற ஆற்றலும், கட்டுரை எழுதுகின்ற ஆற்றலும், பேசுகின்ற ஆற்றலும் நிறைவாக பெற்றவர். அவர் கண்ணதாசன்கிட்ட இல்லாத ஒன்றுதான் பாட வர்றார். இருக்கிறதெல்லாம் பாடலாம், இல்லாத பாடுறதுன்றது உங்க கடினமானது. அதனால அந்த தலைப்பு அவர்கிட்ட. கடமையை போற்றிய கண்ணதாசன். அவன் எங்க கடமையை போற்றான்? அவனே சொல்றான், நான் குடித்து விட்டு தூங்கிய நாட்கள் தான் அதிகம், அந்த நாட்களெல்லாம் படித்து விட்டு இருந்தால் இன்னும் எவ்வளவோ பயன்பெற்றிருப்பேன். கண்ணதாசன் சொல்றான், எதிர்காலம் என்னுடைய உரைகளையே அனைத்து இலக்கியங்களும் பெற்றிருக்கும் சொல்றான். இப்ப கடமையை பெரும்பகுதி தூங்கிய கும்பகர்ணனுக்கு 2வது ஆள். அந்த அளவுக்கு தன் வாழ்க்கையில தான் தூங்கி விட்டதாக அவனே பதிவு செய்கின்றான். இப்ப அருணா செல்வம் கடமையை பாட வருகின்றார். இதுல என்ன ஒரு செய்தின்னா, நேரம் ஆயிடுத்து நீ வாமான்னு கூட்டுட்டன்னு வச்சுக்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். எல்லாருக்கும் பாட்டு பாடினேன், எனக்கு பாடின நீ வீட்டில் போய் இமெயில் எழுதுவாங்க. அதனால் அவங்களையும் ஒரு பாட்டு பாடி கூட்டுடுவோம். அடுத்து என் பாட்டெலாம் முடிச்சிடுறேன். என் பாட்டு இதோட முடியுது. அருணா செல்வம் திருநாமீது அன்னை நடந்திடுவாள், அருணா செல்வம் திருநாமீது அன்னை நடந்திடுவாள், தமிழ் அன்னை நடந்திடுவாள், கருணாகரனின் கருணையாலே கவிதை சுரந்திடுவாள், மது கவிதை சுரந்திடுவாள். என்றனிடத்தில் மின்னும் தமிழை ஏற்று படித்தவராம், என்றனிடத்தில் மின்னும் தமிழை ஏற்று படித்தவராம், தமிழை போற்றி குடித்தவராம், என்றும் தமிழின் கண்ணல் நெறியை ஏந்தி கழித்தவராம், தமிழில் நீந்தி குளித்தவராம்,
கதைகள் யாவும் புதையல் போன்று கற்கை இனித்திடுமே, தமிழ் பற்றை அளித்திடுமே, எதையும் இங்கே விதை போலிட்டு ஏற்றம் கொடுத்திடுமே, மன ஊக்கம் கொடுத்திடுமே. கண்ணதாசன் கொண்ட கடமை காட்ட அழைக்கின்றேன், கவி சூட்ட அழைக்கின்றேன், எண்ணம் யாவும் வண்ணம் ஏந்தி இசைக்க அழைக்கின்றேன், அவையை அசத்த அழைக்கின்றேன், அவையை அசத்த அழைக்கின்றேன். அருணா செல்வம் எழுகவே, என்ன சொல்லலாம், அருணா செல்வம் எழுகவே, தமிழ் செல்வம் பொழிகவே. வணக்கம். விக்ரம், இது சரியில்லை, நான் பாடும்போது கை தட்டவே இல்லை. கடவுள் வாழ்த்து. கற்றவரும் உற்றவரும் மற்றவரும் சேர்ந்திருக்கும் நற்றமிழ் தென்றல் நடனமிடும் இவ்வரங்கில் கற்றதையும் உன்னருளால் பெற்றதையும் பாட வந்தேன். குற்றமில்லா சொல்லும் குறையில்லா நற்கருத்தும் அற்புதமாய் வந்திட ஆண்டவா உன் திருத்தால் போற்றி பணிந்தேன், பற்றினேன் போற்றி பணிந்து. தமிழ்தாய் வாழ்த்து. காவிய மேடையில் கற்றோர் மனம் அமர்ந்த ஓவிய பெண்ணே, உயர் தமிழே சேவித்தேன். கோவில் சிலை போல் குடிகொண்ட செம்மொழியே, கூவி அழைக்கின்றேன் குளிர் தமிழே, தாவி வந்து நாவில் தருவாய் நலம். தலைவர் வணக்கம். தலைவா, சரி தலைவா, உன்றன் தலையை வாரி கலையாய் சீவ கமழ்முடி இல்லை. உன்றன் தலையை வாரி கலையாய் சீவ கமழ்முடி இல்லை. நிச்சயமா அடுத்த மேடையில ஒரு தொப்பி ஒன்று போட்டு இருந்தாங்க. அடுத்த கவியரங்கன்னா நான் தொப்பி போடாம வரவே மாட்டேன். அதாம்மா சோப்பா போட்டு பேசுறதுக்கு இடம் இல்லை பாருங்க. ஒன்றும் இல்லா மண்டை என்றே, ஒன்றும் இல்லா மண்டை என்றே இன்று பல்லோர் எண்ணக்கூடும். இவங்க மூத்த மாணவர் நல்லா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இப்ப வந்தவங்க ஓரளவு நிறுத்திக்கினாங்க. இந்த ஆளுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ரொம்ப நாள் படிச்சதோடு தெரிஞ்சுக்கினாங்க. மீதி அப்புறம் கேளுங்க. ஒன்றுமில்லா மண்டை என்றே இன்று பல்லோர் எண்ணக்கூடும். உன்றன் மண்டை ஒளியின் அருளால் என்றன் மனத்துள் இன்கவி பூக்கும். மூளை முழுவதும் உத்தமிழையும் ஆலையாகும், சோலையாகும். தமிழின் புதையல் தலையில் உள்ளது. தமிழை தலையில் தரித்த உன்னை குருவாய் பெற்றது கோடி புண்ணியம். உன் திருவடி தொட்டேன் தேன்கவி தருகவே. அவை வணக்கம். கண்ணதாசன் சொன்ன கடமையை கேட்க வந்த வண்ணமலர் சோலைத்தேன் வண்டுகளே, பண்ணின் சுவையிலே சொக்கும் அவைக்கு வணக்கம். சுவை தமிழில் சொன்னேன் சுடர்ந்து. கடமையை போற்றிய கண்ணதாசன். படித்தவனும் வியக்கின்றான், படித்தவனும் வியக்கின்றான், படிப்பே அற்ற பாமரனும் வியக்கின்றான். பணத்திற்காக நடித்தவனும் வியக்கின்றான், பணமே இன்றி நலிந்தவனும் வியக்கின்றான். நிமிர்ந்து நில்லா குடித்தவனும் வியக்கின்றான், குடும்ப பெண்ணாய் குனிந்தவனும் வியக்கின்றாள். தமிழில் பாக்கள் வடித்தவனும் வியக்கின்றான், இவன் எழுத்தை வளர் உலகை படைத்தவனும் வியக்கின்றானோ. கண்ணனுக்கு தாசனவன், கண்ணனுக்கு தாசனவன். கவிதை தாயின் கனி நெஞ்சின் நேசனவன். இசையின் மன்னன் பண்ணுக்கு தூயனவன். டிஎம்எஸ்ஸின் பாட்டிற்கு தாயனவன். திரையாம் சோலை வண்ணமலர் பண்டும் அவன்.
காதல் செய்யும் இளைஞர்களுக்கு கண்டும் அவன். கவியாம் என்னுள் வண்ணமிடும் கவியரசின் புகழை சொல்ல இன்றமிழில் தேடுகிறேன் சொற்கள் இல்லை. இன் காதல் தான் பெரிதா, கடமை என்னும் இயக்கமது தான் பெரிதா என்றே கேட்க, உன் மனதில் எது சுகமோ அதுதான் என்றும் உன் வாழ்வில் பெரிதென்றார். கடமை என்று பின்னாளில் வருவதில்லை, கடமை என்று பின்னாளில் வருவதில்லை, பிறக்கும் போதே பிணைந்திருக்கும் வாழ்வென்றே விரும்பி செய்ய எந்நாளும் வாழ்வினிமை வந்தே சேரும் என்று சொல்லி கண்ணதாசன் கடமை செய்தார். கற்றோர்க்கும் கடமை சொன்னார். பாட்டில் அவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு. எந்த இடத்துல கடமை சொன்னார் எனக்கு தெரியல. கற்றோர்க்கும் கடமை சொன்னார், கவியில் தீட்டி கலைஞனுக்கும் கடமை சொன்னார், சொந்தம் என்றே உற்றவருக்கும் கடமை சொன்னார், தம்மின் வாழ்வில் உறவுக்கும் கடமை சொன்னார், திரையில் பார்க்கும் மற்றவருக்கும் கடமை சொன்னார், அழகு கொஞ்சம் மங்கையர்க்கும் கடமை சொன்னார், சொந்த வாழ்வில் பெற்று வந்த தம் கடமை புரிந்து சொன்னார். கல்லுக்குள் தேரை போன்று கவிதைக்குள்ளே கருத்தாழ உயிரை வைத்தான். கல்லுக்குள் தேரை போன்று கவிதைக்குள்ளே கருத்தாழ உயிரை வைத்தான். காதல் பொங்கும் இல்லுக்குள் இனிமை போன்றே உயிருக்குள்ளே இன்னிசையாய் உருக வைத்தார். தமிழில் உள்ள சொல்லுக்குள் சுவை போல நினைத்து பார்க்க சொக்குகின்ற நிலை வைத்தார். சுழலும் இந்த நல்லுலகம் உள்ளவரை அவனின் பாக்கள் நாளெல்லாம் புகழ்பெற்று வளர்ந்தே ஓங்கும். நன்றி. அருணாவின் கவிதை அமுத கவிதை என சொல்லி வண்ணம் மின்னும் தமிழேந்தி வடிவாய் மின்னும் நடையேந்தி கண்ணதாசன் கவிதைகளின் கடமை அழக வெடித்திட்டார். உண்ணும் தேனார் சுளையாக உரைத்த கவிகள் இனித்தனவே, எண்ணம் மின்னும் கவியருணா இன்பத் தமிழ் போல் வாழியவே. இத்தனை நேரம் கவிதையையும் கைதட்டி ரசிக்க முடியும் என்று நிரூபித்த உங்களை நான் மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்கின்றேன். நகைச்சுவையை ரசிக்கலாம், செந்தமிழ் சிந்தும் நடைச்சுவையையும் நீங்கள் ரசித்தீர்களே, உங்களை நான் பாராட்டி மகிழ்கின்றேன். கவிதை மொழியினுடைய தலை போன்றது. நம்முடைய இலக்கியங்கள் எல்லாமே கவிதையில் தான் இருக்கிறது. ஓலைச்சுவடிகளிலே நமக்கு கொடுத்த முன்னோர்கள் அனைத்தையும், உரைநடை நமக்கு பிற்காலத்திலே வந்தது. உரைக்காலம், உரைநடை காலம் எல்லாம் பிற்காலம். நம் முற்காலம் முழுமையாகவே நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் கவிதையில் தான் வடிக்கப்பட்டிருக்கிறது. உரைநடை மாதிரியே இருக்கும், ஓலைச்சுவடியில் கவிதை மாதிரி இல்லாமல் நீட்டாக இருக்கும். இந்த கவிதையும் நீங்கள் ஏன்னா அயல்நாட்டிலேயே பாரிஸில் இருந்து பல பல்லாங்கு தொலைவு மோநகரம். இந்த நகரத்திலே இந்த தமிழை நீங்கள் ரசித்தது, சுவைத்தது, மகிழ்ச்சி அளித்தது. கவியரசர் நட்புகளை படைத்தோர் வாழி. இந்த 4 கவிஞர்கள். கவியரசர் நட்புகளை படைத்தோர் வாழி, காதுக்குள் கவியமுதை கொண்டோர் வாழி. உங்களை எல்லாரும் புவியரசர் போன்றிங்கு தமிழை காக்க பொற்புடனே பணியாற்றும் தொண்டர் வாழி. இந்த சங்கத்தை சேர்ந்தவங்க. சுவையரசு செய்கின்ற கவியை வண்ண சுடர் விழியால் பேசுகின்ற பெண்கள் வாழி. கவிதையை கண்ணாலேயே பேசுகின்ற பெண்கள் வாழி. தவமரசு
செய்கின்ற தமிழ்த்தாய் வாழி. தவமரசு செய்கின்ற தமிழ்த்தாய் வாழி. தழைத்தோங்கி என் தமிழ் இனத்தார் வாழி வாழி. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. கவிராஜ் கொஞ்சம் வாங்க. எங்க எடுத்தது எடுத்து கொடுத்தாச்சா? எடுங்க. எங்க கணமா எடுங்க. பழனிசாமி இதெல்லாம் தூக்கி அந்த ஓரம் கொடுத்தாங்க. சார் ஓரம் கொடுங்க, அந்த டேபிள் தூக்கி எடுத்துருங்க. இப்பொழுது கவியரசு கண்ணதாசனுக்கு பாட்டரசர் பாரதிதாசன் வழங்கிய கவியரங்கம், அவர் தலைமையில் நடந்த கவியரங்கத்தை கண்டு ரசித்தீர்கள். எனக்கு மோவிலே கவியரங்கம் நடத்த வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசை. 13 ஆண்டுகளாக நடத்தாததை 14ஆம் ஆண்டு நடத்தி முடித்து விட்டோம். நீங்களும் ரசித்தீர்கள். ரசித்த உள்ளங்களுக்கு நன்றி. இப்போது கவி பாடிய கவிஞர்களை கௌரவிக்கும்படி அழைக்கிறேன். முதலில் திருமதி அருணா செல்வம் அவர்களை கௌரவிக்கும்படி அமுதா குமாரராஜா அவர்களை அழைக்கிறேன். கிட்ட போங்க. திருமதி மலர்வாணி ஜெயராஜ் அவர்களை கௌரவிக்கும்படி திருமதி கலா ஞானவேலன் அவர்களை அழைக்கிறேன். அங்கே நில்லுங்கம்மா, அவங்க அப்படியே நில்லுங்க. திருமதி கிருஷ்ணமூர்த்தி சாவித்திரி கவிப்பாவை அவர்களுக்கு செய்யும்படி திருமதி சசிகலா ஐயாசாமி அவர்களை அழைக்கிறேன். திருமதி அன்பரசி சுமதி நடராஜன் அவர்களை கௌரவிக்கும்படி திருமதி மீரா வசந்த் அவர்களை அழைக்கிறேன். அந்த பக்கம் போயிடுமா. கவியரசருக்கு கவிதை வழங்கிய பாட்டரசர் பாரதிதாசனுக்கு அடியேன் பொன்னாடை பொறுத்த அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.